வணக்கம், முத்துக்குமார். இப்போ வந்து நம்ம காலையில் வந்து இப்போது மார்க்கெட் வந்து 49 புள்ளி வந்து டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. டவுன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 10,354 ஓப்பன் ஆகி இப்போ வந்து கிட்டத்தட்ட 10,348 இருக்குது. மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகி தான் ஓப்பன் ஆகிருக்கு. புரியுதுங்களா? அப்போ கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிருக்கும் போது இன்றைக்கி அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த 3 நாளாக என்ன ஆயிருக்குன்னா ஃபுல்லாக டவுனில் தான் போயிருக்கு. ஓப்பனுக்கு அப்புறம் இறங்கி தான் போயிருக்கு. ஸோ இன்றைக்கும் கேப் டவுன் ஆகி மேபி இறங்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கேப் டவுன் ஆனதுனால அப்பாகும் அப்படின்ற மாதிரி கடந்த 4 நாளாக ஆகலை. புரியுதுங்களா? ஸோ இன்றைக்கும் இதை தான் மார்க்கெட் ஃபாலோ பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்போ என்னென்னா இன்னும் இன்றைக்கி வந்து இறங்க ஆரம்பிக்கும். அப்போ இறங்க ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி இன்ட்ராடே ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இல்லை வந்து இன்ட்ராடே பண்ணணும்னா என்ன மாதிரி வந்து பண்ணால் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:37. கிட்டத்தட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆகி 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? 9:15க்கு ஓப்பன் ஆச்சு. இப்போ 9:35க்கு மேலே ஆகிடுச்சு. 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது டிக்ளைன் பார்த்திங்கன்னா 42 ஸ்டாக் டிக்ளைன் ஆகிருக்கு. 8 ஸ்டாக் தான் அட்வான்ஸில் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? மார்க்கெட்டு டவுனில் இருக்குது. அதே மாதிரி இந்த வீக்லி ட்ரெண்டு பார்த்திங்கன்னா அதுவும் வந்து டவுனில் தான் இருக்குது. வீக்லி ட்ரெண்டும் இந்த பாருங்கள், இந்த வாரம் ஃபுல்லாக டவுனில் தான் இருக்குது. இப்போது ஹேமர் அந்த ஹேங்கிங் மேனை தாண்டி வந்து இன்றைக்கும் வந்து நம்ம இறங்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஏன்னா சப்போஸ் இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிருந்தது, இல்லை இந்த ஹேங்கிங் மேனுக்கு ஒரு 50% மேலே ஓப்பன் ஆகிருந்ததுன்னா நம்ம வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகும்னு நம்ம நம்பலாம். ஆனால் அந்த மாதிரி ஆகலை. அப்போ என்னென்னா இன்னும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா, நிஃப்டியில் டவுன் ட்ரெண்டுக்கு போகக்கூடிய ஸ்டாக்ஸை நம்ம பார்க்குறோம். இதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வேகமாக ஆக்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் வந்து டக்குன்னு பார்த்துட்டு டிசிஷன் மட்டும் பொறுமையாக எடுக்கணும். அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நிஃப்டி 50 ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, பர்சன்டேஜ் சேஞ்ச் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணேன்னா என்ன ஆகும்னா இப்படி டவுனில் இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் மேலே வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்கணும். அதெல்லாம் வந்து இன்றைக்கி இறங்கும். அப்படி தான் நம்ம வந்து இன்ட்ராடேயில் செலக்ட் பண்ணுவோம். இப்போ ஹிண்டால்கோ பார்க்குறோம், ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2.51% ஏறி இருக்குது. ஸோ இன்னொரு 1% இறங்கலாம். இல்லை இதோட இண்டிவிஜுவலாக இந்த ஸ்டாக்கோட கேண்டில் ஸ்டிக்ஸை இப்போ நம்ம பார்க்கணும். இது வந்து ட்ரெண்டை கட் பண்ணி மேலே போதா, கீழே இருக்கா, எப்படி இருக்குது, இந்த 5 நிமிஷத்தில் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மேலே போச்சுன்னா அப்போ வந்து நம்ம செல்லிங் போட்டு இதில் நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். இல்லை அது டவுனில் தான் போய்கிட்டு இருக்குன்னா இதே டைம்லேயே செல்லிங் பண்ணி இன்னும் கொஞ்சம் 6 ரூபாலேருந்து 7 ரூபா 8 ரூபா இறங்கினதுக்கப்புறம் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். புரியுங்களா? 2 மெத்தட் இருக்குது. அது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக இந்த இண்டால்கோவோட கேண்டில் பார்த்தா மட்டும்தான் டிசிஷன் எடுக்க முடியும். டக்குன்னு நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இண்டால்கோவோட ஸ்டாக்கை ஓப்பன் பண்ணி அதோட சார்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். சார்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குது, இண்டிகேட்டரில் எப்படி இருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ன மாதிரி கேண்டில் வந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணிடுங்க. 1 மினிட் 5 மினிட் ரெண்டுத்தையும் செக் பண்ணுங்கள். இன்ட்ராடே பண்ணுறதுனால நீங்கள் வந்து 1 மினிட்டே வந்து பண்ணலாம். இல்லை 5 மினிட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை பிடிங்க. புரியுதுங்களா? ப்ரீவியஸ் கேண்டிலை தாண்டி 50% கீழே ஓப்பன் ஆகி அந்த ப்ரீவியஸ் கேண்டலையும் தாண்டி கீழே போச்சுன்னா செல்லிங்கை போட்டு நம்ம ஒரு 1 ரூபா 2 ரூபா வந்து ப்ராஃபிட் பிடிக்கலாம். ஸோ இப்போ ஹிண்டால்கோ வந்து ஓப்பன் ஹை சேமாக இருக்குது. வேறு யார் சேமாக இருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ இதுக்காக வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி எக்ஸல் ஷீட்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. இப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுல்ல, நீங்கள் எப்படியும் ஒரு ஸ்டாக் இல்லை 2 ஸ்டாக் தான் ட்ரேட் பண்ண போகிறீங்க. அதனால் இப்படியே நீங்கள் ஒரு இப்படியே பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ ஹிண்டால்கோ சேமாக இருக்குது, வேறு யார் சேமாக இருக்காங்க, ஓகே பார்த்துட்டே வரும். டக்குன்னு பார்த்துட்டு டாடா மோட்டார்ஸ் சேமாக இருக்குது, அதுவும் டவுனில் இன்றைக்கி போய்கிட்டு இருக்குது, அதிகம் கவனிங்க. அடுத்து வேறு என்ன, மாருதி அதுவும் சேமாக இருக்குது. அல்ட்ராடெக் சிமெண்ட் சேமாக இருக்குது. ஓப்பன் ஹையும் வந்து சேமாக இருக்குது. அப்போ என்னென்னா லோவில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அடுத்து வேறு என்ன, அது ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் சேமாக இருக்குது. வேறு யார் அப்படி பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே டக்குன்னு தெரிஞ்சிடும். இதில் நம்ம ரொம்ப ஃபார்முலாலாம் போடணும்னு அவசியமே இல்லை. பாரதி ஏர்டெல் அதே மாதிரி சேமாக இருக்குது. ஓப்பனும் ஹையும் ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ இன்னும் இறங்கும். ஆல்ரெடி வந்து 3 ரூபா இறங்கியிருக்கு. இன்னொரு 2 ரூபா இறங்கிச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட்டு. அது எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதே மாதிரி இந்த மாதிரி போகும்போது இதை பார்க்காதீங்க. இந்த அப்சைடு இருக்கக்கூடிய ஸ்டாக்கை வந்து பார்க்காதீங்க. புரியுதுங்களா? ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டு இறங்கமாக இருக்கும்போது இதில் வந்து இவங்கெல்லாம் ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ்னால ஏறிக்கிட்டு இருப்பாங்க, இந்த 9 ஸ்டாக்ஸ் மட்டும். புரியுதுங்களா? அப்போ இந்த 9 பேரை வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஆனால் இன்னொரு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இதுவும் வந்து மார்க்கெட் இன்னும் அதிகமாக இறங்குச்சுன்னா இதுலேயும் வந்து இந்த லீடிங்கில் லாஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்களா, இந்த HCL டெக்னாலஜி வேண்டாம். அது ஆல்ரெடி 14 ரூபா ஏறி இருக்குது. ஆனால் இறங்கவும் போகிற மாதிரியே பட் க்ரீன்லேயும் இருக்கிற மாதிரியான ஸ்டாக் வந்து இந்தியா புல்ஸ் ஹவுசிங் லாஸ்ட்டில் இருக்குது. அப்போ அதை வந்து நீங்கள் செல்லிங் பண்ணிங்கன்னா அது மேபி வந்து இன்னொரு 1 ரூபா 2 ரூபா இல்லை 10 ரூபா 15 ரூபா கூட இறங்கலாம். புரியுங்களா? அந்த மாதிரியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த மாதிரியும் பண்ணுவாங்க சில பேர். அதாவது இன்றைக்கி டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் எது வந்து டவுனை நோக்கி போய்கிட்டு இருக்கோ அந்த ஸ்டாக் எடுப்பாங்க. அதாவது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போகணும்.
புரியுதுங்களா? அந்த மாதிரி ஸ்டாக்கையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் என்ன பார்த்துருந்தேன்னா, இண்டால்கோ நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இண்டால்கோ 6% இறங்கியிருக்கு. அதே மாதிரி ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்குது. இப்போ இண்டால்கோவோட சார்ட்டை நம்ம பார்த்துருவோம். ஓகே, இப்போ நீங்கள் இதில் நிஃப்டியில் வந்து நம்ம ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. இப்போ பார்த்துருவோம், இந்த கேண்டில் தான் ஜென்ரேட் ஆயிருக்கு. மேபி நீங்கள் 5 மினிட்ஸ் பார்க்கணுன்னா 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் என்ன இருக்குது, கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆயிருக்கு. இன்றைக்கி என்ன 21 தான் இருக்குது, இன்னும் 22ஆம் தேதி கேண்டில்ஸ் அப்டேட் ஆகலை 5 மினிட்ஸில். சரி, ஓகே, அதுக்குள்ளே நம்ம வந்து இண்டால்கோ போயிடலாம். இண்டால்கோ இண்டால்கோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இண்டால்கோ வந்துடுச்சு. ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸை செலக்ட் பண்ணுறேன். சாரி, ஈக்விட்டி என்எஸ்சியில் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன். இப்போ இண்டால்கோ பாருங்கள் என்ன இருக்குது, கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. சாரி, நேற்றுக்கு கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்குது இல்லையா? ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்குது. இண்டால்கோ தானே ஓப்பன் பண்ணியிருக்கேன், வேறு ஸ்டாக் ஓப்பன் பண்ணிட்டேன்னா? ஓகே, இண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் என்எஸ்சி ஸ்டாக். ஓகே, நான் வேறு எதையோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன் போல். அந்த மாதிரிலாம் நடக்குங்க. டக்குன்னு நம்ம வேறு ஏதோ ஸ்டாக் ஓப்பன் பண்ணிட்டு அதோட கேண்டில் ஸ்டிக்ஸை பார்த்துட்டு அவசரமாக டக்குன்னு பையும் போட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஓப்பன் பண்ண ஸ்டாக்கு வேறு ஸ்டாக்காக இருக்கும். இதெல்லாம் வந்து லைவாக ஏற்படுற மிஸ்டேக், அதையும் பார்த்துக்கோங்க. என்ன இன்றைக்கி ஆக்சுவலாக 21ஆம் தேதி கேண்டில் தான் இருக்குது 15 மினிட்ஸில். சரி, ஒன் டே கேண்டில் பார்ப்போம். ஒன் டே கேண்டில் பார்த்தா என்ன இருக்குது, 22ஆம் தேதியோட இது இருக்குது. ஓகே, இப்போ என்ன இருக்குது, இந்த மாதிரி இறங்கிட்டே வந்துட்டுருக்கு இல்லையா? ஸோ இறங்கிட்டே வந்துட்டுருக்கனால இதை 5 மினிட்ஸில் போட்டால் இதான கேண்டில் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை 22ஆம் தேதி. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய போர்ட்டலில் தான் ஓப்பன் பண்ணணும். நம்ம என்ன ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணுதான்னு பாருங்கள். பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா போகலாம், இல்லை 1 ஹவர் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நம்ம அதை வந்து எடுக்கலாம். இதெல்லாம் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான், ரொம்ப பெரிய டெக்னிக்கெல்லாம் இல்லை. இந்த ஓப்பன் ஹை லோ அப்புறம் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய பிளாட்ஃபார்மாக, உங்களுடைய எந்த பிளாட்ஃபார்மாக வேணால் இருக்கலாம். ஓடினா இருக்கலாம், நெஸ்ட்டாக இருக்கலாம், ஜீரோதாவாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். கரெக்டான ஸ்டாக் ஓப்பன் பண்ணுறமான்றதை செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி லைவாக பார்த்தீங்களா, நம்ம வேகமாக இண்டால்கோ டைப் பண்ணோம், ஆனால் வேறு எதையும் ஓப்பன் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து நீங்கள் ஸ்டாக்கை ஓப்பன் பண்ணும்போது கரெக்டான ஸ்டாக்கை ஓப்பன் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நம்ம இப்போது ரிசர்ச் பண்ணுறது வேகமாக பண்ணலாம், ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக பண்ணணும். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணணும். இல்லைனா நம்ம ஓப்பன் ஹை ஒன்று பார்த்துருப்போம், ஓப்பன் பண்ணுற ஸ்டாக் வேறு ஸ்டாக் ஓப்பன் பண்ணி அவசரமாக F1 பண்ணி பையிங்னு போட்டுருவோம். அதுக்கப்புறம் தான் தெரியும் இது வேறு ஸ்டாக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதுலேயும் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இன்ட்ராடேக்கு இது ஓரளவுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள். ஸோ இன்ட்ராடே வந்து ஹை ரிஸ்க் ட்ரேடர்ஸ் தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. ஸோ பிகினர்ஸ்லாம் வந்து உடனே இன்ட்ராடேலாம் பண்ணாதீங்க. அப்படியே சப்போஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா ஸ்டாப் லாஸை வந்து 100% ஸ்டாப் லாஸை ஃபாலோ பண்ணணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சப்போஸ் இண்டிகேட்டர் ஃபாலோவராக இருந்தால் இண்டிகேட்டர் ட்ரெண்டு திரும்பின உடனே நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக வெளியே வந்துடணும். அதுக்கு அடுத்த என்ட்ரியில் நீங்கள் என்ட்ரி ஆகிருக்கலாம். புரியுதுங்களா? ப்ரோக்கரேஜுக்காக நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம். ஒரு என்ட்ரி எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் லாஸ் வந்து அதிகமாக வந்துடக்கூடாது. அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அதை மறந்துட வேணாம். எல்லா பிகினர்ஸ்க்கும் வந்து நான் இதை இன்னொரு தடவை சொல்கிறேன், ஸ்டாப் லாஸை வந்து கண்டிப்பாக இல்லாமல் ட்ரேட் பண்ண வேண்டாம். ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது பயனுள்ள தகவல் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.